கூட போய் கிஃப்ட் ஓபன் பண்ணி பாரு. இல்ல மம்மி நான் போக மாட்டேன். கயல், நீ என்ன பண்ற? துருவாவுக்கு எத்தனை gift வந்திருக்குன்னு அவனோட சேர்ந்து எண்ணி பார்த்துட்டு என்கிட்ட வந்து சொல்லணும். போ போ, சீக்கிரம் போ போ. அட இங்க பாருங்க, இந்த புயல உங்களால மட்டும் சமாளிக்க முடியுங்கா. அங்க பாருங்க, அவங்க சொல்றது அப்படியே கேக்குறா அவ. அவளை இங்க இருந்து அனுப்பி வைக்கலன்னா இந்த கேக்க நாம யாரும் சாப்பிட முடியாது. தேங்க் யூ அக்கா. சமீர், கேக் எடுத்துட்டு வா. ஏமா உன் புருஷனுக்கு பணம் கொடுத்து வேலைக்கு வச்சிருக்கியா இல்ல சும்மா வேலைக்கு வச்சிருக்கியா? ஆளை பாரு பொண்டாடி தாஸ். இந்த கிஃப்ட் நீயே ஓபன் பண்ணு. அது சரி துர்வா, கேண்டல் ஊதும் போது நீ கடவுள்கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? என்னோட மம்மி திரும்ப வரணும்னு நான் வேண்டிக்கிட்டேன். அவங்க எப்படி வர முடியும்? அவங்க தான் சாமி கிட்ட போயிட்டாங்கன்னு உங்க அப்பா சொன்னாருல்ல. சாரி துர்வா, சாரி. இட்ஸ் ஓகே கயல். ஏன்னா உன்னோட மம்மி இப்ப இந்த உலகத்துல இல்ல. இல்லப்பா அண்ணா. போதும் துருவா, சும்மா வளராத. நீ ரொம்ப சின்ன பையனா இருக்கிறதுனால உனக்கு அம்மாவோட நினைப்பு வரதான் செய்யும். ஆனா இதை பாரு, அந்த நினைவுகளை நினைச்சு சந்தோஷப்படலாம். அதோட நம்மளால வாழ முடியாது. அதனால அதை நினைச்சு உன் மனசை போட்டு குழப்பிக்காத. நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. உன்னோட அம்மா அந்த சாமி கிட்ட போயிட்டாங்க. இனிமே அவங்களால திரும்பி வர முடியாது. இது எல்லாமே என்னோட தப்பு தான். அன்னைக்கு நான் அவளை காப்பாத்திருக்கணும். எல்லாம் ஏன் தப்பு. ரிலாக்ஸ் டாட். சித்தப்பா பத்தி தான் தெரியும்ல, அவர் சின்ன விஷயத்தை கூட பெருசாக்கிடுவாரு. அந்த மாதிரிலாம் ஒன்னும் ஆல. ஐ எம் ஃபைன். ஓ யாயா, அந்த செக்யூரிட்டி ஆபீசர் இன்னைக்கு 8 மணிக்கு வராருன்னு சொல்லியிருந்தீங்கல்ல? நான் ஒரு சீக்ரெட் சொல்றேன், ஆனா நீ அதை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணணும், சரியா? நீ உன் மம்மி கிட்டயும் பாட்டி கிட்டயும் பண்ணியே அந்த மாதிரி போய் ப்ராமிஸ் இல்ல. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சிவபெருமான் மேல சத்தியம். ஓகே அப்படின்னு சொல்றேன். துருவா, இங்க பாரு. ஐம் சாரி. நீ சொன்ன விஷயத்த நான் நம்பல. நீ சொன்னது சரிதான். இப்ப நான் உன்னை நம்புறேன். நீ பேயோ ஆவியோ பார்க்கல. இன்னைக்கு நானும் அந்த பொண்ணை பார்த்தேன். ஆனா துருவா, அவங்க உன்னோட மம்மி இல்ல. உன் மம்மி மாதிரியே இருக்கிற வேற ஒரு பொண்ணு. இங்க பாரு, இந்த உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அப்படியே ஒரே மாதிரி இருப்பாங்களா? இந்த பெரியம்மா கிட்ட இன்னும் கோவம் போகலையோ? இருக்கட்டும், அவனுக்கு பிடிச்ச பொருள் ஒண்ணு நான் அவனுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் வெளியே வரலனா இத நான் வேற யாருக்காவது கொடுத்துருவேன். எதுக்கு துருவா இங்க ஒளிஞ்சிட்டு இருக்காரு? பெரியம்மா எனக்காக என்ன எடுத்துட்டு வந்திருக்கீங்க? அதுவா, இன்னைக்கு நடக்க போற ஒத்திகையில நீ நடிக்க போற இல்லையா, அதுக்கு ட்ரெஸ் கொண்டு வந்திருக்கேன். முன்னாடி கேட்டேன், ஆனா இப்ப வேண்டாம். இங்க பாரு, ஏன் வேண்டாங்கற? இத்தனை நாளா பெரியம்மா நான் நாடகத்துல நடிக்க போறேன், எனக்கு புது துணி வாங்கி கொடுங்கன்னு என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருந்தல, இப்போ ஏன் வேண்டாங்கற? போ, நான் உன்கிட்ட பேச போறது இல்ல. பெரியம்மா ப்ளீஸ், எனக்கு அப்பா மேல கோவம், ரொம்ப 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 கோவமா இருக்கேன். அதனால தான் மூட் இல்ல. அதான் உங்க அப்பாவும் கோவமா போறாரா? அவர் முகம் எவ்வளவு சின்னதாயிடுச்சு தெரியுமா? அப்பா கவலையா இருக்காங்களா இல்லனா கோவமா இருக்காங்களா? யார் சொன்னது? உன்கிட்ட ஒரு ரகசியம் சொல்லவா? உன் அப்பா இருக்காரே, அவர் உன் மேல என்னைக்கும் கோவப்பட மாட்டாரு. ஏன் தெரியுமா? ஏன்னா உன் மேல கோவப்பட மாட்டேன்னு மம்மிக்கு சத்தியம் பண்ணிருக்காரு. அதனால உன் மேல கோவமே பட மாட்டாரு. இப்ப புரியுதா? உண்மையாவே வா. இப்ப வெளிய வா. சத்தியமாதான். ஆனா அப்பா சேடா இருக்காங்களே.
நான் அப்பாவை சேடா விட்டு இருக்க கூடாது. சரி இப்போ என்ன பண்ணலாம்? ஏதாவது செஞ்சாகணும் பெரியம்மா. அவரோட முகத்துல மறுபடியும் சிரிப்பா வர வைக்கணும். என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. ஒரு காரியம் பண்ணலாம். இங்க பார், யாராவது ரொம்ப கோவமா இருந்தாங்கன்னா உங்க அம்மா உங்களை எப்படி மாத்தி சிரிக்க வைப்பாங்க தெரியுமா? கைய காட்டு. ஆக்கு பாக்கு வெத்தல பாக்கு உன் கவலைய தூர போக்கு. பெரிய மனசு. That's so sweet. நான் ஒரு விஷயம் சொல்லவா? அந்த பைத்தியத்தை கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. மருமகளே மருமகளே அப்படி சொல்லிதான் கிட்ட வருவா. வந்து அக்கம் பக்கத்துல யாரும் இல்லைன்னா உன்னை கடிச்சு வச்சிருவா. She bites? அட கடவுளே, இந்த ஷாலினி இருக்காளே, இந்த நேரத்துல அத்தை வராம நீதான் பாத்துக்கணும். ஏ ஷாலினி, ஒன்னதாடி தேடிட்டு இருக்க என் மருமகளே. அப்படிதான் கூப்பிடுறாங்க. பாத்தியா பாத்தியா, நான் தான் சொன்னேன்ல. வாங்க, உங்களை கடிச்சு வச்சிட்டு போறா. வாங்க சீக்கிரம். என்ன பண்ற? என்னாச்சு? Oh God, அந்த கிரேசி பொம்பளை மறுபடியும் வந்துட்டாளா? அப்படிலாம் பேசாதீங்க. நீங்க என் கூட வாங்க. இவங்க எல்லாம் இப்படிதான் இருப்பாங்களா? இல்ல, சும்மா விளையாடிட்டு இருந்தா. நீங்க டீ சாப்பிடுறீங்களா? மசாலா டீ. நான் அதை ட்ரை பண்ணி பார்க்கணும். நான் போட்டு எடுத்துட்டு வரேன். அது வரைக்கும் நீங்க எங்கேயே இருங்க. ஓகே. என்னோட லக்கேஜை வச்சுட்டு இப்பவே வந்துடுறேன். ஒன் செகண்ட். நான் உங்ககிட்ட சொன்னல, நீ இங்க தங்க முடியாது. ஓ ரியலி? யாருக்காவது போன் ரிங் கேக்குதா? சமீர்? இல்லையே. ஷாலினி? இல்ல. ஓ யா, இன்னும் 5 செகண்ட்ஸ் இருக்கு. ஆமா. ஓகே, நான் உங்ககிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். God promise பெரியம்மா. ஓகே, நல்ல பையன். நீ போ, கையில் காத்துட்டு இருப்பா, போய் விளையாடு. நீங்க என்ன சொல்றீங்க அண்ணி? ருத்ரா தம்பி, அவன் மனச மாத்துறதுக்கு பொய் சொல்றதுல தப்பு எதுவும் இல்ல. ஏன்னா இதுக்கப்புறம் மயூரா நம்ம கூட தான் இருக்க போறா. கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் துருவா நிச்சயமா எல்லாத்தையும் புரிஞ்சுப்பான். பாரு இனிமே வரமாட்டான்னு புரிஞ்சுப்பான். ஏன்னா நான் தப்பு பண்ணிட்டேன்னு நீயே டிசிஷன் எடுத்து என்கிட்ட பேசிட்டு இருக்க. யூ நோ வாட்? வாயை மூடிட்டு இருக்கணும்னா நீயே அப்படி இரு. மத்தவங்க அப்படி இருக்கணும்னு நினைக்காத, அது ரொம்ப தப்பு. நீ டிசைட் பண்றது நீயே சரி நினைச்சுக்கிற, அதுக்கு பேர் முட்டாள்தனம். அடுத்தவங்க வாயை மூடிட்டு இருக்கணும்னு நினைச்சேன்னா நீயே அப்படி இரு. நானும் உன் பையனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசக்கூடாதுன்னு நினைச்சேன்னா நீ முதல்ல அப்படி இரு. Because you don't deserve it. அப்பா, நான் சொல்றத கேளுங்க அப்பா. அவங்க மேல எந்த தப்பும் இல்ல. தேவையில்லாம அவ பக்கம் பேசிட்டு இருக்காத. நான் ஒன்னும் அவங்க சைட் பேசல. நான் தான்ப்பா அவங்க கிட்ட பணம் வேணும்னு சொன்னேன். என்னது? நீ என்ன சொல்ற? யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு என்கிட்ட ப்ராமிஸ் பண்ண. ஓகே, காட் ப்ராமிஸ் போதுமா? ஒண்ணும் இல்ல. என்ன ஒண்ணும் இல்ல. துருவா நில்லுடா. ருத்ரா தம்பி, இந்த தடவை நீங்க தான் புரிஞ்சுக்காம கொஞ்சம் அவசரப்பட்டு கோவப்பட்டு பேசிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இத பாருங்க,
துருவா பணம் கேட்டா நான் ஒத்துக்கிறேன். ஆனா அவன் சின்ன குழந்தை. ஆனா அவ பெரியவ தானே, கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாம்? குழந்தைய வச்சா வேலை வாங்குறத. என்னோட தப்பு எதுவும் இல்ல.